வணக்கம். கட்டாயத்தால் தமிழ் எழுதக்கூடிய கம்பல்சரி தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பகுதி. இதில வந்து தேர்வுக்கு போகக்கூடிய முன்னாடி சில குறிப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இது போட்டிருக்கேன். இது வந்து எவ்வாறு நீங்க விடை எழுதல் வேண்டும் என்பதில ஒரு 6 பிரிவுகளாக இத பிரிச்சு குடுத்துருக்கேன். முதல் பகுதி கட்டுரை வினா, பத்தி வினாக்கள், சுருக்கி வரைதல், மொழிபெயர்ப்பு, இலக்கணப் பகுதி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு என்ன செய்யணும்? இந்த 6யும் வந்து தனித்தனி தலைப்புகளாக குடுத்துருக்கேன். இதுல வந்து என்னன்னா, கட்டுரை வினா எழுதும்போது பொது கட்டுரைகள் நெறைய படிக்கணும். குறிப்பெடுத்து வைத்துக் கொள்றது. 6லேருந்து 12 வரைப்பட்ட தமிழ் நூல்களை முழுமையான பாடப்பகுதியில படிக்கணும். ஒரு முறையா வாசிக்கணும். பக்க வரையறைக்கேற்ப எழுதல், பத்தி பிரித்தல், மேற்கோள்களை எடுத்து எழுதல், தலைப்பை புரிந்து விளக்கமாக எழுதுதல். பத்தி வினாக்கள் எழுதும்போது ஒவ்வொரு பத்தியையும் புரிந்து கொண்டு, உங்களுடைய கருத்துக்களை நடைக்கு ஏற்ப எளிமையாகவும், சுருக்கமாகவும் எழுத வேண்டும். கொடுக்கப்பட்ட அதே தொடர்களை விடையில் எழுதாம, புரிதலுக்கு ஏற்ப எளிமையான, தெளிவான விடை எழுதணும். மதிப்பெண்களுக்கு ஏற்ப முழு விடை அளிக்க வேண்டும். சுருக்கி வரைதலும் இதே போல தான். தனித்தனி கருத்துக்களா குறிப்பெடுத்து எளிய தொடர்களாக உருவாக்கிக்கணும். ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல வந்து என்ன மாரி சிறிய தொடர்களாக பொருத்தமா எழுதுறதோ அதான் ரொம்ப முக்கியம். இலக்கண பகுதியில எல்லாத்தையும் அதிகமான நூல் வாசிப்பு பயிற்சிகள் உங்களுக்கு உதவி செய்யும். இவை போன்ற இன்னும் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு நீங்க முழுமையாக படித்து சரிபார்த்து பிழைகளை திருத்துவது சரியாக உதவி செய்யும். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வெற்றிக்கு வழி நல்கும். வாழ்த்துக்கள்.